ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்ஜெக்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எழுதின கொஷின் பேப்பரை நீங்களே வந்து பார்க்கலாம். நீங்கள் எழுதின ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் வந்து நான் படித்த ஆன்சரில் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் எம்ஆர்பிக்கும் இதே தான் நடந்தது. ஸோ இப்போ ஆர்ஆர்பிக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து பாருங்கள். அது இல்லாமல் இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் பேப்பரையும் பாருங்கள். கொஷின் எப்படி கேட்குறாங்க, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஆர்ஆர்பிக்கு மொத்தம் 100 கொஷின் வரும். 100 கொஷினில் 70 கொஷின் நம்ம சப்ஜெக்டில் வரும், 30 கொஷின் வந்து ஜிகேயில் வரும். ஸோ ஒரு கொஷின் நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு, தப்பாக எழுதுனீங்கன்னா 3 தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜிகே வந்து 30, இது 70. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 சொல்லியிருக்காங்க. 100க்கு 50லேருந்து 55. ஏன்னா கட் ஆஃப் வந்து 50% தான் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதுதான் மேஜர் ரோல். நீங்கள் எம்ஆர்பினா 100க்கு 100 கொஷினுமே எழுதிட்டு வரலாம், நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆர்ஆர்பியில் 100க்கு 100 கொஷின் அட்டன் பண்ணவே முடியாது. இன்கேஸ் நல்லா நீங்கள் எழுதி ஒரு 10-20 கொஷின் தப்பாக எழுதினாலையும் அதில் உங்களுக்கு வந்து 3 கொஷின் எழுதுனா 1 மார்க் போயிடும், 1/3. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 55. ஸோ கம்யூனல் வைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஆல் இண்டியா ஃபுல்லாக அந்த லொக்கேஷனும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா அந்த 50லேருந்து 55 தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டெக்ஸ்ட் புக் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 40 to 45 கொஷின்ஸ் வந்து ஒரு பேட்ச்லேயும் வந்திருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 70க்கு நான் சொல்கிறது 70ல் 40 to 45 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ எழுதினவங்களும் நல்லா பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து எழுதியிருக்காங்க, சொன்னாங்க, நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸை நீங்களும் பாருங்கள். எம்ஆர்பிக்கும் சேம் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் வரும். ஸோ இந்த 45 சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸும் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். எம்ஆர்பி சிலபஸும் ஆர்ஆர்பி சிலபஸும் வேரி ஆகும். அது கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கும். அதாவது ஆர்ஆர்பி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக அந்த பிஃபார்ம் லெவலில் வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்ஆர்பிக்கு அந்தளவுக்கு இருக்காது. நம்ம போர்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கொஷின்ஸ் வந்து மீதி 25 வந்து நிறைய போர்ஷன்ஸ் இன்னும் அடிஷ்னலாக இருக்குது எம்ஆர்பியோட. ஸோ அதுலேருந்துலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஷின்ஸும் நீங்களும் பாருங்கள். நான் வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா விகோரஸ் அஜிடேஷன் டியூரிங் ஃபில்ட்ரேஷன் மே லீட் டு. ஸோ இப்போ ஃபில்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக அஜிடேஷன் பண்ணுறோம். அஜிடேஷனாக என்னென்னா ஸ்டிர் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் டீ காஃபி வடிகட்டுறதை யோசிச்சுக்கோங்க. காஃபி வடிகட்டிகிட்டு இருக்கீங்க, அதை ஸ்டிர் பண்ணுறீங்க. ஸ்டிர் பண்ணால் என்ன ஆகும்? ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்குமா? ஃப்ளோ வந்து ஒரு நேராக போகாமல் அது என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டிர் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஃப்ளோ இருக்காது. ஸோ அந்த ஃப்ளோ வந்து ரெடியூஸ் ஆகும், அதுதான் ஆன்சர். அப்புறம் வந்து அந்த கேக் காம்பாக்ஷன். இப்போ நீங்கள் மேலே வந்து இப்போ இந்த டீ தூள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபில்டர் கேக். கீழே போகிறது ஃபில்ட்ரேட். ஸோ இப்போது ஃபில்டர் மீடியம் சென்டரில் இருக்கும், அதுதான் வடிகட்டி. டீ வந்து கீழே போகுது, அதுதான் ஃபில்ட்ரேட்டு. மேலே வந்து அந்த தூள் வந்து நிற்கும், அதுதான் ஃபில்டர் கேக்குன்னு சொல்கிறது. இப்போ ஸ்டிர் பண்ணும்போது அந்த ஃபில்டர் கேக் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுமானா ஆகாது. இப்போ நீங்கள் நார்மலாக ஃபில்டர் ஆகி அப்படியே விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும். ஒரு ஃபில்டர் கேக் வந்து ஒரு காம்பாக்டாக ஃபார்ம் ஆகும். அதாவது காம்பாக்ட்னா எப்படி சொல்லலாம், கேக் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டிர் பண்ண என்ன ஆகும், அது தூளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மீன் பண்ணிக்கோங்க. ஸோ விகோரஸ் அஜிடேஷன் டியூரிங் ஃபில்ட்ரேஷன் மே லீட் டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் புக்கில் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு நீங்கள் மீனிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து எம்ஆர்பியில் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லரினா நம்ம எதை வந்து ஃபில்டர் பண்ணமோ அதுதான். ஃபில்டர் மீடியம்னா அந்த வடிகட்டின்னு கூட வச்சுக்கோங்க. ஃபில்டர் கேக்னா மேலே வந்து ஃபார்ம் ஆகுது, அதுதான். ஸோ ஸ்டிர் பண்ணால் வந்து ஒரு காம்பாக்டாக ஃபார்ம் ஆகாது, அதுதான் அந்த இடத்துல கொஷினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அசோல் ஆன்டிஃபங்கல். ஸோ ஆன்டிஃபங்கல் நம்ம கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது அசோல்ஸ்னே வந்து தனியாக வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூகோனசோல். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளூகோனசோல்ஸில் நிறைய இருக்குது, அதாவது அசோல்ஸில் நிறைய இருக்குது. அசோல்ஸ்லேயே நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம், இமிடசோல், ட்ரையசோல்ஸ். இமிடசோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா வந்து சிஎஸ்கே மும்பை பாஸ் ஆஃப் தி ஐபிஎல் அப்படின்றது வச்சுக்கேன். கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு இது மோஸ்ட்டாக தெரியும். சிஎஸ்கே மும்பைனா நீங்கள் எம்ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்கோனசோலும் ஐசோகோனசோலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ன்றதை பீட்டாகோனசோல், ஆக்சிகோனசோல், சல்கோனசோல் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிஎஸ்கே மும்பை பாஸ் ஆஃப் த ஐபிஎல். ஸோ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மீனிங் புரியும். ஸோ நீங்களும் வச்சுக்கோங்க, சிஎஸ்கே மும்பை, நான் எதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கே மும்பை பாஸ் ஆஃப் தி ஐபிஎல் தான் இதுக்கு இமிடசோல்.
ஏன்னா இந்த கொஷின் ஈஸியாக கேட்டாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோல்னு கேட்டாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெர்பினாஃபைன், ஆம்படோசின் பி, ஃப்ளூகோனசோல், கேப்சாப்பங்கின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது இதில் ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் அசோல்னாவே இந்த ஒரே ஆப்ஷன் தான் அசோலில் முடியுது. ஸோ ஈஸியாக வந்து ஃப்ளூகோனசோல் ஆன்சர் பண்ணலாம். இன் கேஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ரையசோல் டெரிவேட்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் இது 3 அசோல் கொடுத்துட்டு இங்கே ஒரு அசோல், எல்லாமே அசோல் தான் இருக்கும். நமக்கு ட்ரையசோல் எதுவும் தெரியாது, இமிடசோல் எதுவும் தெரியாது. ஸோ ஈஸியாக எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இமிடசோல்னால் அந்த மும்பை இமின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சிஎஸ்கே மும்பை பாஸ் ஆஃப் தி ஐபிஎல், அதுதான் அதுக்கு நான் நெமோனிக் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆப்டாக இருந்தால் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரையசோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து ட்ரையசோல்னால் ட்ரை ஃபிட்டு. ஸோ ஃப்ளூகோனசோல், இட்ராகோனசோல், டெர்கோனசோல். ஸோ அந்த ஃபிட் அப்படின்றத வந்து இதில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரிகோனசோலும் ஃபோஸ்கோனசோலும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கும் நெமோனிக்ஸ் வச்சுக்கலாம், இதுக்கும் நெமோனிக்ஸ் வச்சுக்கலாம். கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். பட் இது வந்து ஈஸியான கொஷின் அசோல்ன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் பேஸ்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ரைமரி ஆக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோரினேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் குளோரினேட்டட் லைம் தான் அதனுடைய சினானிமு. ஸோ அதில் ஹைப்போக்ளோரைஸாக அது வந்து மாறி நம்மளுக்கு வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை வந்து கில் பண்ணும். ஸோ அது எப்படி கில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பரைன் இன்டிகிரிட்டி, அதாவது ஓட்டை போட்டுருன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெம்பரைன் இருக்குது, நம்மளுக்கே வந்து செல் மெம்பரைன் இருக்கா, செல் மெம்பரில் ஓட்டை வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ உள்ளே இருக்கிற கான்ஸ்டியூன்ஸாக வெளியே வந்துடும். இல்லைனா வெளியே இருக்கிற ஈஸியாக வந்து அதை அட்டாக் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மெம்பரைன் ஸ்டெபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணிவிடும். இப்படி தான் வந்து குளோரின் வந்து ஆக்ட் ஆகுது. நம்ம புக்கில் வந்து அது ஹைப்போக்ளோரஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து குளோரினாக டைரெக்டாக ஆக்ஷன் பண்ணாது, அது கன்வெர்ட் ஆகிட்டு தான் வந்து அந்த ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேரண்டல் ஆன்டிகோயாகுலண்ட். ஸோ ஆன்டிகோயாகுலண்ட் தெரியும், கோகுலேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது ஆன்டிகோயாகுலண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் இது. ஸோ லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெப்பாரின் நெக்ஸ்ட்டு, அதாவது ஹெப்பாரின் கிடையாது, அது ரிலேட்டடாக வர டெரிவேட்டிவ்ஸ் எனக்ஸோபேரின், ரிவாபேரின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ மாலிகுலார் வெயிட் ஹெப்பாரின். நம்மளுடைய புக்கில் வந்து இது கிளாசிஃபிகேஷனை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன், லோ மாலிகுலார் வெயிட் ஹெப்பாரின். ஸோ இது வந்து பேரண்டல் ஆன்டிகோகுலண்ட் கேட்டாலே அதே தான் ஆன்சரு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லோ மாலிகுலார் வெயிட் கிடையாது. ஈவன் வார்ஃபேர்லாம் பார்த்திங்கன்னா ஓரலில் கொடுப்பாங்க, வார்ஃபேரின், கவுமாரின் டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து ஓரல்லே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் லைக் சாக்கரின் ஆர் யூஸ்ட் இன் மோனோபேசிக் லிக்விட். ஸோ இது வந்து சூட்டிக்ஸில் வந்து இந்த ஸ்வீட்னர்ஸில் டாபிக் கீழே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாக்கரைன் கொடுத்துருப்பேன். இது இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க, ஏன்னா ஜிபேட்லேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். 500 டைம்ஸ்ன்றது சர்க்கரையை விட 500 மடங்கு வந்து இது வந்து இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். சர்க்கரை 1 மடங்குன்னா இந்த சாக்கரைன்றது வந்து 500 மடங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கார்சினோஜெனிக், அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த கொஷின். இது வந்து கார்சினோஜெனிக்கு, சைக்ளாமெட்டும் கார்சினோஜெனிக்கு. இதெல்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈஸி தாங்க. இது வந்து இந்த சைக்ளாமேட்டு, மேண்டிட்டால், சாக்கரின் இதெல்லாம் இருக்குங்களா. இப்போ வந்து ஆஸ்பேர் டைம் அப்படின்னா பார்ட் டைம் போனால் 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நெமோனிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சாக்கரின் வந்து டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, மற்ற ஆப்ஷன் வந்து கிடையாது. அது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியோ இல்லை பிஹெச்ஓ இல்லை ஆக்சிடேஷனுக்கோ எதுவுமே கிடையாது, இம்ப்ரூவ் த டேஸ்ட். ஸோ அதுதான் ஆன்சரு. ஸோ அது வந்து ஸ்வீட்னஸ் வந்து 500 டைம்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன், நெமோனிக்ஸ் வந்து இந்த டாபிக் வருமா நான் டேரெக்டாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிராப் ஆக்காய்ஸ் obtained by. ஸோ இது பார்த்திங்கன்னா ரேராக எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. பிளான்ட் பாயில்ட் இன் மில்க் அண்ட் ஃபில்டர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனட் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கு ஆன்சரே தெரியலனாலும் இந்த ஆப்ஷன்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா வந்து ஆன்சர் பண்ணலாம். இனட் அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சால் போதும். இனட்னா என்னென்னா அது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுக்குமே ரியாக்ட் ஆகாது, அதுதான் இனட்னா எதுக்குமே ரியாக்ட் ஆகாது. ஒரு ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி அதெல்லாம் வந்து இனட் மெட்டீரியல்ஸ். ஏன்னா அதை நம்ம ஆட் பண்ணும்போது அதனால் வந்து எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸும் நடக்காது. ஸோ அதுதான் இனட் மெட்டீரியல்ஸ். ஸோ இங்கே அதே தான், வித்தவுட் ரியாக்டிங்கிற ஒரு கீவேர்டை வச்சு இந்த இனட்ன்றதுக்கு வந்து ஆன்சர் நம்ம வந்து அடிச்சுட்டு போயிடலாம். மற்ற எதுவுமே வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்காது அந்த ஆப்ஷன்ஸு. இந்த எலக்ட்ரோட் மஸ்ட் கண்டக்ட் எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் ரியாக்டிங். ஸோ இனட் எலக்ட்ரோட் அப்படின்னா அது ரியாக்ட் ஆகாதுன்னு நம்மளுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா எலக்ட்ரோட் மஸ்ட் கண்டக்ட் எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் ரியாக்டிங். ஸோ அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் பயோஅவைலபிலிட்டி. ஸோ பயோஅவைலபிலிட்டின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு ஃபார்மகோகைனடிக்ஸில். லாஸ்ட் இயரில் பாருங்கள் எத்தனை டைம் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயோ ஈக்குவலன்ஸ்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, பயோ அவைலபிலிட்டின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இஸ்ரோலையும் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஃபார்ம் ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபார்மகாலஜி புக்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. பயோஅவைலபிலிட்டினா அதனுடைய ரேட் அண்ட் எக்ஸ்டென்ட், நம்ம பாடியில் வந்து எவ்வளோ ட்ரக் அப்சார்வ் ஆகுது அப்படின்றது தான் பயோஅவைலபிலிட்டி. அது நம்ம எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றது கண்டிப்பாக டிப்ளமோ சிலபஸில் படிக்க மாட்டாங்க. அது பிஃபார்ம் சிலபஸில் பயோலஜி தனியாக டாபிக்ஸே இருக்குது. அதில் வந்து ரிலேட்டிவ் பயோலஜி, அப்சல்யூட் பயோலஜி இந்த மாதிரிலாம் வந்து கிளாஸிஃபிகேஷன் தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்னா வந்து ஐவி கூட கம்பேர் பண்ணுறது.
இப்போ நம்ம பேராசிட்டமல் டேப்லெட் எடுக்கிறோம், பேராசிட்டமல் டேப்லெட்டு ஒருத்தருக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க, இன்னொருத்தருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ட்ரக் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது அப்சல்யூட் பயோஅவைலபிலிட்டி. இதே ரிலேட்டிவ் பயோஅவைலபிலிட்டி அப்படின்னா சேம் ஓரல்லே கொடுக்குறது. பேராசிட்டமல் சஸ்பென்ஷனும் இருக்குது, டேப்லெட்டும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு நமக்கு வந்து சேம் ஃபார்முலே, அதாவது சேம் ஃபார்முலேஷனாக சேம் ரூட்டில் கொடுக்குறாங்க, ஓரல் ரூட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் 2 ஓரல் ஃபார்முலேஷன் ஆஃப் த சேம் ட்ரக். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பேராசிட்டமல் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே வந்து ஐவியில் ஒருத்தருக்கும் ஓரலில் ஒருத்தருக்கு கொடுத்தா அது வந்து ரிலேட்டிவ் பயோஅவைலபிலிட்டி கிடையாது, அப்சல்யூட் பயோஅவைலபிலிட்டி. ஸோ இது வந்து பிஃபார்ம் ஸ்டாண்டர்டு கண்டிப்பாக டிப்ளமோ புக்ஸ்லாம் எங்கேயுமே இருக்காது. ஸோ பயோஅவைலபிலிட்டின்னு தெரிஞ்சால் கூட நம்ம ஏதாச்சும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டென்டிஃப்ரைஸ். ஸோ டென்டிஃப்ரைஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து டென்டிஃப்ரைஸ்க்கு தான் வரும். டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், பவுடர்ஸாக இருக்கட்டும், டூத் பவுடராக இருக்கட்டும், இதெல்லாமே. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். டென்டிஃப்ரைஸ் க்ளீனிங் ஏஜென்ட் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் விச் யூஸ் ஃபார் க்ளீனிங் ஆஃப் டீத். ஸோ நம்ம வந்து பல் வளர்க்குறது அந்த பல் பொடி பேஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டென்டிஃப்ரைசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட். இதெல்லாம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டீட்டெயில்டாக வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ இம்யூனைசே கேன் பி டன் யூஸிங். ஸோ ரேடியோ இம்யூனைசே ஆப்வியஸாக நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர்மெத்ரின் ஈஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். பைத்ராய்டு வரும், THR வரும், பைத்ராய்டு இன்செக்ட் அப்படின்னா அது வந்து இன்செக்டிசைடுன்றது. இப்போ வந்து இந்த கிரைசாந்திமம் தெரியுங்களா, பைரிமித்ரின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும் காக்னஸில். கிரைசாந்திமம் லாஸ்ட் இயர் சிலபஸில் இருந்தது, இப்போ கிடையாது. கிரைசாந்திமம்னு ஒரு பிளான்ட் இருக்கும். ஸோ அது வந்து பைரிமித்ரின்னு நம்மளுக்கு இருக்கும், அது வந்து இன்செக்டிசைடு ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இது ஒரு டெரிவேட்டிவ் பெர்மித்ரின் அப்படின்றது. அது வந்து பார்த்திங்கன்னா அது இன்செக்டிசைடு. ஸோ அதுதான் வந்து பைத்ராய்டு இன்செக்டிசைடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 6 வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இது யாரா கிளைம் பண்ணுறதுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஸோ இதனால் கன்ஃபியூஸ் ஆனதுனால ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்படியும் வந்து கிளைம் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கிளைம் கொடுத்தா அவங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்து ஆட் ஆகும். பட் கண்டிப்பாக வந்து ஃபங்கிசைடோ ப்ரூரிட்டிக்கோ இல்லை ஃபெடிக்ளோசைடோ இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக அது வந்து இன்செக்டிசைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் என்சைம் இம்மோலிசேஷன். ஸோ என்சைம் இம்மோலிசேஷன்றது பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக். நம்ம வந்து எல்லாமே என்சைம்ஸ் தான் நமக்கு வந்து கேட்டலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லா ரியாக்ஷனும் வந்து பண்ணும். ஸோ அந்த என்சைம்ஸை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் என்சைம் இம்மோலிசேஷன் ஒரு டெக்னிக்காக. இதெல்லாம் வந்து ஹை ஸ்டாண்டர்டுங்க, கண்டிப்பாக டிப்ளமோ லெவலில் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பிஃபார்ம் படித்தவங்களுக்கு தான் மேபி தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்மோலிசேஷன் ஒரு டெக்னிக், ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க என்சைம்ஸை. ஸோ ரியாக்ஷன் நடந்துட்டு அது அங்கேயே தான் இருக்கும், மறுபடியும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் என்ன ஆகணும், அது கேட்டலிஸ்ட்டாக வந்து பிரேக் டவுன் அது வந்து தனியாக வந்துடும். ஸோ இம்மோலிசேஷனாக ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட்காக, ஏன்னா என்சைம்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹை ஸ்டாண்டர்டு, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பிஃபார்ம்னால படித்தா தான் தெரியும். ஸோ இதில் எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கோவேலண்ட் அட்டாச்மெண்ட், ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட், நான் கோவேலண்ட் அப்சார்ப்ஷன், டிபாஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸேஷன்றத ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட் பியூர் ஆல்கலாய்டு ஐசோலேட்டட் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ தான் அந்த ஓபிஐ கிளாஸ் எடுத்தேன், அது சொல்லியிருந்தேன். மார்ஃபின் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அதனோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து வரும். அதில் ஃபைனலாக வந்து ஒரு ட்ரக் சொல்லியிருப்பேன். இப்போ மார்ஃபின் வந்து ஹைலி இப்போயும் யூஸ் பண்ணுறாங்க பெயின் கில்லராக, ஆனால் வந்து ஹைலி அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. யூபரியார் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஹைலி அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு ட்ரக் வந்து இப்போ கரண்டில் யூஸ் பண்ணுறாங்க, லாஸ்ட் டெரிவேட்டிவ் அது ஒன்லி பெயின் கில்லராக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஓபிஐடு அனல்ஜெசிக் எடுக்கும்போது சொன்னேன். ஸோ அந்த ட்ரக்கு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து மார்ஃபின், ஸோ அட்ரோபின், கொக்கைன், குயின்லாம் வந்து லேட்டராக வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா மார்ஃபின், ஏன்னா வந்து போதை பொருள், அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துருப்பாங்க அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் டு நாட் ஆக்ட் as ஆன்டி டிப்ரெசன்ட். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூரோலெப்டிக்கோட கிளாஸிஃபிகேஷன். நியூரோலெப்டிக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்டிக்கோட கிளாஸிஃபிகேஷன்ஸு. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரைஃப்ளூஃபெராசின், ஃப்ளூஃபெனாசின் இதெல்லாம் வந்து படிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஃப்ளூப்ரோமாசின், ஸோ இங்கே இருக்குது ஃபினோதைசின் டெரிவேட்டிவ் ட்ரைஃப்ளூப்ரோமாசின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் இருக்குது. மோக்லோபமைடு இதெல்லாம் வந்து ஐ வராதுங்க, எல் வரும். ஸோ ஃப்ளுக்ஸட்டின், ஃப்ளூஆக்சமைன் இதெல்லாம் வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்டிக் இருக்குது. டிப்ரெஷன் வேறு, சைக்காட்டிக் வேறு. ஸோ கிளாஸிஃபிகேஷன் நல்லா படிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வாட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஹெல்ப்ஸ் ஆப்டிமைஸ் ட்ரக் ஸ்டோர் இன்வென்ட்ரி. ஸோ இருக்கிற இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏபிசி கிளாஸிஃபிகேஷன் தான். ஸோ இது வந்து ட்ரக் ஸ்டோர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ கம்யூனிட்டி ஃபார்மஸில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த நேம் கிவன் டு எ ட்ரக் பை மேனுஃபேக்சரர் இஸ் நோன் அஸ்.
ஸோ என்ன கொஷின்னா வந்து மேனுஃபேக்சரராக அவர் பேர் வைக்கிறாரு, என்ன அந்த பேர் என்ன பேர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது என்ன மாதிரியான பேருன்னு கேட்குறாங்க. இப்போ ஆஸ்பிரின் வந்து எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஆஸ்பிரின் வந்து ஜென்ரிக் நேம், அதோடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்டைல் சாலிசிலிக் ஆசிட். இப்போது கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வைக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்கோஸ்பிரின். ஸோ அதுதான் அது பேர் வந்து ப்ரோப்ரியேட்டரி நேம் வந்து சொல்லுவாங்க. அந்த ஓனர் வைக்கிற பேர் வந்து ப்ரோப்ரியேட்டரி நேம். ப்ரோப்ரியேட்டர்னா அந்த ஓனர் சொல்லுவாங்க, அவர் வைக்கிற நேம் ப்ரோப்ரியேட்டரி நேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரக்குமே அதே தான். பேராஸ்டமல்ன்றது காமன் ஜென்ரிக் நேம் தான். இதே வந்து ப்ரோப்ரியேட்டரி நேம் வந்து டோலோ இருக்குது, கால்பால் இருக்குது, P650 இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய விருப்பமான பேரை வந்து வச்சுப்பாங்க. அது பேர் வந்து ப்ரோப்ரியேட்டரி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மெட்டல் அயான் இண்டிகேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன். ஸோ இது வந்து பிஃபார்ம் அந்த டைட்ரேஷனில் ஒரு கொஷின். காம்ப்ளெக்ஸ் மெட்டல் டைட்ரேஷனில் யூஸ் பண்ணுற அயான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸாக பார்த்திங்கன்னா மெட்டல் அயான் இண்டிகேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இந்த எரிக்ரோம், பிளாக் அந்த மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரி மெக்கானிசம் இன் ஃப்ளூயிட் பெட் மிக்சர். ஸோ இது வந்து கன்வெக்ஷன். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நிறையவே வந்து சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க எம்ஆர்பியில். ஸோ இருக்கிறத மட்டும் படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் இஸ் யூஸ்டு டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லிகேஸ்ன்ற என்சைம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலாக என்சைம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். லிகேஸ்னால் என்னது? 2 molecules ஆர் ஜாயின் டுகெதர். ஸோ அதாவது லையேஸ்னால் உடச்சி விட்ரும், லிகேஸ்னால் சேர்த்து விடும். அதுதான் கான்செப்ட். ஸோ ரெண்டையும் சேர்த்து விடுறது லிகேஸ். அப்போ இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் கட் டவுன்னா கண்டிப்பாக கிடையாது. கட் டவுன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் துண்டுனா உடைக்குமா? உடைக்காது. ஸோ இது என்ன பண்ணுவோம்? சீல் த கட் டவுன் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி கொஷின் சுத்தமாக ஐடியாவே இல்லைனா 2 ஆப்ஷனை படுத்திங்கன்னா தெரியும், இது ரெண்டுமே ஆன்சர் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது மட்டும்தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஆன்சராக இருக்காமல் போக வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கும்போது. கொஷினை இந்த மாதிரி வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதனால தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ இந்த ஒன்றுமே உங்களுக்கு லிகேஸ்னால் என்னென்னு கூட தெரியலனா கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், பைண்ட் வித் ஸ்டார்ட். இது ரெண்டுமே வந்து சம்மந்தமெல்லாம் இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து இந்த 2 ஆன்சரை ஒமிட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல கரெக்டாக அந்த டெக்னிக்கல் டேர்ம்க்கான மீனிங் தெரிஞ்சுன்னா கட் டவுன். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து கன்ஃபியூஸும் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா லையேஸ் லிகேஸ், ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லிகேஸ்னால் வந்து ஒட்டி விடுறது, அப்போ சீல் த கட் டவுன் ஃப்ராக்மெண்ட்ஸ். லையேஸ்னால் கட் டவுன் த ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அந்த வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு ஜிஎம்பி ஃபார் ஸ்டெரைல் டோசேஜ் ஃபார்ம் விச் கிரேட் ஆஃப் க்ளீன் ஏரியா இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபில்லிங். ஸோ இது வந்து சூட்டிக்ஸில் நீங்கள் ஸ்டெரைல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து புக்கிலே கொடுத்துருப்பேன். எல்லாமே நான் கொடுக்குறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுங்க, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ புக்கில் நீங்கள் அந்த டவுட்டே வர வேணாம், கொடுத்துருந்தா மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஏ. ஸோ இது வந்து டேபிள் காலம் போட்டே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிரேட் ஏ. ஸோ கிரேட் ஏ தான் என்னது? இந்த ஃபில்லிங்க்கும் க்ளீனிங் ஏரியாவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருப்பேன் ஏசெப்டிக் ப்ரிப்ரேஷன் அண்டு ஃபில்லிங். ஸோ கிரேட் ஏ கொடுத்துருப்பேன், இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பைடேட் ஸ்டிமுலன்ட்ஸ் கேன் பி ஆல்சோ கால்டஸ். ஸோ அப்பைடேட் ஸ்டிமுலண்ட் அப்படின்னா என்னென்னா பசியை வந்து தூண்டுறது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஒன்று படிக்கிறீங்கன்னா அது மீனிங் தெரிஞ்சு படிங்க. ஸோ அது ரிலேட்டாக வேறு கொஷின் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்பைடேட் ஸ்டிமுலன்ட்னா என்னது? பசியை தூண்டுறது. ஸோ அதுக்கு இன்னொரு பேருன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு கிளாஸிஃபிகேஷன் படிப்பீங்க, அங்கே ஓரெக்சின் ரெசெப்டார் ஆன்டகோனிஸ்ட்னு படிப்பேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பசியை வந்து கம்மி பண்ணி அவங்க சாப்பிட்றதை கம்மி பண்ணி அவங்களோட வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்பைடேட் ஸ்டிமுலண்ட்க்கு ஆப்போசிட் தான் இங்கே அந்த ட்ரக்ஸ் வந்து படிப்பீங்க. ஸோ இதுக்கு மீனிங் தெரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓரெக்ஸ் அதாவது இங்கே ஒரெக்சின்னு வரும் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு அப்படியே தான் இது. இங்கே ஆன்டகோனிஸ்ட் நீங்கள் ட்ரக் படிப்பீங்க, இங்கே இந்த ஸ்டிமுலண்ட்ஸ் மீனிங் தான் கேட்குறாங்க ஆல்சோ கால்டஸ். அப்போது ஓரெக்சினோஜெனிக் ஏஜென்ட். ஸோ ஆன்டி ஆன்ஜினல் கிடையாது. அப்படி இல்லைனா கூட இது மீனிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மியூட்டாஜெனிக்கு. ஸோ இதெல்லாம் ஆன்சரே கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லா. இது ஆன்டி ஆன்ஜினலுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், மியூட்டாஜெனிக்கு என்ன சம்மந்தம், கொலினர்ஜிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? மேபி யாராச்சும் வந்து கொலினர்ஜிக் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லா செக்ரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ பசியை வந்து தூண்டி விட்டுரும் அப்படின்னு. பட் வந்து லாஜிக்காக யோசிங்க. நெக்ஸ்ட்டு விச் காம்பவுண்ட் ஆஃப் என்சைம் இஸ் டைரக்ட்லி இன்வால்வ் இன் சப்ஸ்டேட் பைண்டிங். ஸோ இது வந்து என்சைம்ஸில் வந்து நான் ஆக்சுவலாக இதுவே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அந்த ஜென்ரல் ஃபார்மாகாலஜிலே வந்து ட்ரக் வந்து அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் நான் காம்படேட்டிவ் இப்படிலாம் சொன்னேன். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸ்லேயும் வரும். ஸோ காம்படேட்டிவ் நான் காம்படேட்டிவ் இன்ஹிபிஷன் இந்த மாதிரி நல்லா வரும். ஸோ அங்கே வந்து டேரெக்டாக ஒரு ட்ரக்கும் நம்ம கொடுக்குற ஆன்டிடோட்டும் வந்து சேம்லேயே காம்பேட் பண்ணால் அது காம்படேட்டிவ் ஆன்டகோனிஸ்ட். இதே வேறு ஒரு பொசிஷன்லாம் அது பேர் அல்லோஸ்டெரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அந்த இது வந்து கொடுத்துருப்பேன், இது அழகாக மீனிங் கீழே டிஸ்கிரிப்ஷனும் அப்படியே வந்து சொல்லியிருப்பேன் புக்கில். ஸோ அதை டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் சைட். நெக்ஸ்ட்டு
who is responsible for approving the installation qualification protocol. ஸோ இது வந்து ஆக்சுவலாக QAல வரும். ஸோ ரெகுலேட்டரி இன்ஸ்பெக்டரா, ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ஸோ எக்யூப்மெண்ட் வெண்டரா, இல்லை குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டா. ஸோ நம்ம QAலாம் படிப்புமே, குவாலிட்டி அசூரன்ஸில் தான் இது ஆக்சுவலாக படிப்புமே. ஸோ குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆன்சர். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து படிச்சிருந்தால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பாண்டட் வேர்ஹவுஸ் அசோசியேட்டட் வித் பாண்டட் லெபார்ட்டரி? செக்யூர் ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ரொப்ரைட்டரி மெடிசின் சாம்பிள்ஸ். ஸோ இது வந்து ஜூரிஸில் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிட்டு வச்சு படிப்போம், பாண்டட் லெபார்ட்டரி, நான் பாண்டட் லெபார்ட்டரின்னு. பட் இது அங்கே தான் வருதான்றது எனக்கே வந்து அக்யூட்டாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரின் எக்ஸெட்ஸ் ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆன்டி பிளேட்லெட்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே வந்து காக்ஸ்ன்றது காமனாக அதை வந்து இன்கிபிட் பண்ணுவோம். NSAIDs எல்லாமே வந்து காக்ஸில் தான் ஆக்ட் ஆகும். பட் இந்த இர்ரிவர்சிபிள்ன்றது தான் இந்த இடத்துல கீவேர்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன என்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா, காக்ஸ் வந்து நம்ம பெயினுக்கு தானே வந்து பிளாக் ஆகும். ஸோ ஆன்டிபிளேட்டை வந்து நம்ம வேறு, ஏன்னா நான் புக்கில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், TXA த்ரோம்பாக்சின், அது TXA2 சிந்தசிஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பண்ணணும். ஆனால் சைக்ளோ ஆக்சிஜனேஷன் இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பேன். நான் இதை மட்டும் ஹைலைட் பண்ணலாம், நிறைய பேர் இதை நினச்சிட்டு தப்பாக அடிச்சிருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து இதுதான், இரிவர்சிபிளி இன்கிபிட்டிங் சைக்ளோ ஆக்சிஜனேஸ். ஸோ அதனால தான் வந்து போடணும். நான் கரெக்டாக இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆஸ்பிரின் இரிவர்சிபிளி இன்கிபிட்ஸ் பிளேட்லெட் சைக்ளோ ஆக்சிஜனேஸ். அதை தான் நான் வந்து புக்லேயும் கொடுத்துருக்கேன், MRBயில் கேட்டிருக்காங்கன்னு வேறு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் ஹைலைட் பண்ணதுக்கான காரணம் MRBயில் அதுதான் கேட்டிருந்தாங்க. பட் RRBயில் அதுக்கு அப்படியே இருக்கிற மேலே லைன், ஆஸ்பிரின் இரிவர்சிபிளி இன்கிபிட்ஸ் பிளேட்லெட் சைக்ளோ ஆக்சிஜனேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கொஷினே கிடையாது, சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடல. ஏன்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இது வந்து காக்ஸ்னா பெயின், அப்போ வந்து பிளாஸ்மினோஜனா, இந்த மாதிரிலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இது நல்லாவே படிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு கொஷினே இருக்காது, சிம்பிள் கொஷின் இது. நெக்ஸ்ட்டு கொலஸ்டமைன் ரெடியூஸ் லோ டென்சிட்டி லிப்பர் ப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால். இதனுடைய மெக்கானிசம் ஆக்சுவலாக வந்து இங்கேயே கொடுத்துருப்பேன். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பைல் ஆசிட் செக்வஸ்டான்ஸ் அப்படின்றதுக்கு பேர். அதாவது என்ன பண்ணுன்னா, இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து பைல் ஆக்சிடாக அதிகமாக கன்வெர்ட் பண்ணும் லிவரில். ஸோ அப்போ வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இப்படி தான் அதனுடைய மெக்கானிசம். ஸோ பைண்டிங் பைல் ஆசிட் இன் கட். ஸோ இதுதான். ஸோ அதுதான் வந்து நான் கிளாஸிஃபிகேஷனே வந்து கொடுத்துருப்பேன், கொலஸ்டமைன்றது கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் P-கிளைகோப்ரோட்டீன் இன் ட்ரக் அப்சார்ப்ஷன்? இது வந்து கொஞ்சம் டீப்பாகவே கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கிளைகோப்ரோட்டீன், அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸில் படிச்சிருப்போம், ஆல்புமின் இதெல்லாம். பட் அங்கே ட்ரக் பைண்ட் ஆகிறத பற்றி படிச்சிருவோம். இங்கே வந்து அது வந்து எஃப்ளெக்ஸ் ஆகுது, செல்லுக்குள்ளேருந்து வெளியே தள்ளுறதை பற்றி இங்கே ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து P-கிளைகோப்ரோட்டீன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுலேருந்து ட்ரக்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எஃப்ளெக்ஸ்னால் வெளியேற்றுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீ ரேடிகல்ஸ் இன் த ஹியூமன் பாடி? ஸோ ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் பற்றி மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அன்ஸ்டேபிள் ஒன், ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். ஃப்ரீ ரேடிக்கலாகவே ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். அது ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா கெமிக்கலாக அதை வந்து டிஃபைன் பண்ணால் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ இப்போ 2 எலக்ட்ரானை வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும், அதை கட் பண்ணால் சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் சிங்கிளாக இருக்கும்போது யாருக்கு ஒன்றா அட்டாச் ஆகிற ஒரு தன்மையை வச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷியஸ் அது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதுதான் என்னன்னா, அது வந்து ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீஷிஸ். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து கேன்சர் வரதுனால காரணம் வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிட சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் வராது. ஸோ ஆப்பிள், அந்த அது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் கண்டிப்பாக எல்லாமே விட்டமின் சி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு நெல்லிக்காயில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். விட்டமின் சி தவிர்த்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கும், கண்டிப்பாக வந்து கேன்சரே வராது. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து கேன்சர் வரதுக்கான காரணம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃப்ரூட்ஸ் எது சாப்பிட்டாலையும் வந்து நமக்கு வந்து நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்மாலஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹாட் கேப்சூல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேபிள். ஸோ இங்கே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா நீங்கள் யோசிக்க மாட்டீங்க இது வந்து லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டுன்னு. அதனால் நானே அங்கே கொடுத்துருப்பேன். யோசிக்கிறவங்க யோசிக்கலாம், பட் யோசிக்காதவங்களுக்கும் வந்து அங்கே வந்து இதை மென்ஷன் பண்ணும்போது ஓகே, லார்ஜஸ்ட்டுன்னு தனியாகவே படிப்பாங்க, ஸ்மாலஸ்ட்டுன்னு தனியாகவே படிப்பாங்க. ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட்டு 5, அப்போ லார்ஜஸ்ட்டு 000. இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள். ஸோ நல்லாவே படிச்சுக்கோங்க. இது வந்து ஹைலி ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்த வேல்யூஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேல்யூ அனுப்பிச்சு இந்த புக்கில் ஒரு வேல்யூ இருக்குது, நீங்கள் ஒன்று கொடுத்துறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ இது வந்து ஹைலி ஸ்டாண்டர்ட் புக்கில் எடுத்தது, இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. இதை மட்டும் நல்லா படிங்க. கூகுள் எடுக்காதீங்க. கூகுள்ன்றது என்னென்னா நம்மளை மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்து பிபிடியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறது தான்.
ஸோ அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது கரெக்டாக ஆகாது. நம்ம ஒரு புக்கை ISBN வாங்கி இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்த ரெஃபரன்ஸ் தான் மோஸ்ட்டாக. ஸோ இதனால் வந்து இந்த டேபிளில் இருக்கிற ரெஃபரன்ஸே வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட் த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் H2SO4. ஆக்சுவலாக வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கொஷின். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஈக்கோமோலார் கான்சன்ட்ரேஷனா இல்லை அதாவது ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அது என்ன மாதிரி அப்ரோச்சில் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பின்னாடி போனால் அது பெரிய சயின்ஸே இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 49 கிராம் ஈக்குவலண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோமோலார் கிடையாது. ஸோ 49 டிவைட் பை அது ஆக்சுவலாக 2 H2SO4ன்றது டபுளாக இருக்கும். அது கூட ரியாக்ட் பண்ணுற ஒரு காம்பவுண்ட் வந்து சிங்கிளாக இருக்கும். 2:1 ரேஷியோ. ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா 1:1 நடக்கலாம், 1:2 நடக்கலாம், இல்லை 2:1 நடக்கலாம். ஸோ அந்தந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்து இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பிரித்து அப்புறம் நம்ம அது கூட என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம ஆன்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஐடியா இருக்கிறவங்க இதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம் மேக்ஸிமம். ஸோ இது அந்தளவுக்கு MRBக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்லைல் அமைன் ஆன்டிஃபங்கல். ஸோ இதுவும் கிளாசிஃபிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஏற்கனவே நான் வந்து அசோல் ஆன்டிஃபங்கல் பார்த்தோம். இங்கே அல்லைல் அமைன் ஆன்டிஃபங்கல் சேம் கிளாசிஃபிகேஷனில் தான் வரும். அல்லைல் அமைனும் அதுதான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெர்பினாஃபின். அல்லைல் அமைன்ஸ் டெர்பினாஃபின், டோல்னாஃபேட், நாஃப்டிஃபைன். ஸோ இது மூணுமே வந்து அல்லைல் அமைன்ஸ். இங்கே வந்து ஆப்ஷனில் கொடுத்து டெர்பினாஃபின். ஸோ எல்லாமே புக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் கொடுத்தது நல்லா படிங்க, அதுவே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வயலேட்ஸ் ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ் ஆக்ட். ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது ஆக்ட் என்ன சொல்லுது, அந்த ஸ்கெடியூல் ஜேயில் வர டிசீஸில் வந்து நம்ம க்யூர் பண்ணுறோன்னு ஃபால்ஸாக வந்து நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. அதான் சொல்லுது. கேன்சர், டயபெட்டிஸ், ஹைட்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிசீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கெடியூல் ஜேயில் வந்து ஜாண்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது வயலேஷன். ஸோ அதுதான் ப்ரோஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இங்கே வந்து க்யூர் கேன்சர் இன் 30 days, 30 நாளில் கேன்சரை க்யூர் பண்ணது எப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோ என்காப்சுலேஷன் டெக்னிக் யூஸிங் கோசர்வேஷன் பேஸ் செப்பரேஷன் டெக்னிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ என்காப்சுலேஷன் ஒரு தனியாக டாப்பிக்கே இருக்குது. MRB சிலபஸில் அது கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். நீங்கள் கேப்சூல் மட்டும் நல்லா படித்த போதும். மைக்ரோ என்கேப்சுலேஷன்னா நம்ம டேப்லெட் கேப்சூல்ஸ்னால் வந்து அந்த கேப்சூலை செஞ்சுட்டு அதுக்குள்ளே டேப்லெட்டை மருந்தை போடுவோம். இங்கே மைக்ரோ என்கேப்சுலேஷனாக மருந்தை வச்சுக்கிட்டு மேலே வந்து கேப்சூல் வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த கோர் மெட்டீரியல்ஸ் ஒன்று வச்சுப்போம், அதுக்கு மேலே கோட்டிங் மெட்டீரியல்ஸ் ஒன்று பூசுவோம், அதை வந்து கொஞ்சம் ரிஜிட்டாக மாற்றுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் அது. ஸோ அது தனியாக நீங்கள் RRBக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தான் மேபி அடிக்க ஆன்சர் இருக்குது, சான்சஸ் இருக்குது. நம்ம MRBக்கு புக்கு போட்டதுனால அதை நான் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் லா ஸ்டேட்ஸ். இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக்கில் வர கொஷினுங்க. ஸோ தெர்மோடைனமிக் வந்து MRBயில் வந்து சிலபஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து டோட்டல் என்தால்பி சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்டு ஃபைனல் ஸ்டேட்ஸ். இது வந்து இந்த என்தால்பி, என்ட்ரோபி, ஸோ இதெல்லாம் கிஃப்ட்ஸ், ஃப்ரீ எனர்ஜி, இதெல்லாமே வந்து தெர்மோடைனமிக்ஸில் வரும். தெர்மோடைனமிக்ஸ் MRBக்கு கிடையாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெத்தில் பாலிசிலாக்சோன் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ். ஸோ ப்ரோகைனடிக் ஏஜென்ட்டா, இல்லை வந்து கேல்ஸ்டோன் டிசால்விங் ட்ரக்ஸா, இல்லை டைஜஸ்டா, ஆன்டிஎமிடிக்ஸா. ஸோ இது இந்த சாப்டர் நான் டைஜஸ்டில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நடத்தியிருந்தேன். கார்மேடியூஸ், அதுக்கப்புறம் GADயில் எல்லாமே நடத்தியிருந்தேன். ஸோ அது படிச்சிருந்தா கூட தெரிஞ்சுக்கணும். டைமெத்தில் பாலிசிலாக்சோன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டைஜஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் ப்ரிசிப்டன்ட் ட்ரக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரக் காசிங் த இன்ட்ராக்ஷன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிப்டேட்டன்ட் ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7.045 கேன் பி ரவுண்டட் ஆஸ். ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அந்த கொஷின் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து வரும், அதாவது ஃபார்மசிக்கல் அனாலிசிஸ்லையும் வரும். ஸோ ஆன்சர் வந்து இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதனால தான் ரூல்ஸ் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கே தெரியும், இப்போ வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்கூல்லேருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. 4-5 பக்கத்தில் வந்து இப்போ 4-5 0.45 வந்தால் இங்கே 5 மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த கொஷினும். ஸோ டிஜிட்க்கு அப்புறம் நம்ம வந்து பண்ணலையே, இது வந்து ஸ்கூலுங்கிறதே இருக்கிற நம்ம நாலேஜ் தான். ஸோ அது இல்லாமல் இந்த ரூல்ஸும் வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். இது இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் டேபிளும் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ரூலுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டு டேபிள் கொடுத்துருப்பேன். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஹனிலிங் ஸ்டெப் இன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ பிசிஆர்ன்ற வார்த்தை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. கொரோனாவுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் சொல்லுங்கள். அது என்ன டெஸ்ட்டு பேருன்னு சொல்லுங்கள். ஸோ கொஷினில் ஆன்சர் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. டு பைண்ட் அ ப்ரைமேஸ் டு டெம்ப்ளேட் DNA. நம்மளுக்கு PCR டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
HMG-CoA reductase inhibitors also known as. ஸோ HMG-CoA reductaseனால் நம்ம என்ன ஆட்டோஸ்டாட்டின் அப்படின்னு படிப்போம், பட் அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டாட்டின்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து ஸ்டாட்டின்ஸு. இங்கே பாருங்கள், அதனால தான் நான் சும்மா ஒரு விஷயம் தான் கொடுக்கணும், நான் சும்மா கொடுக்க மாட்டேன், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டாட்டின்ஸ், அதனால தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். பைல் ஆசிட் செக்வஸ்டரன்ஸ்னால் அதுக்கு வந்து ரெசின்ஸு. இதே லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் ஆக்டிவேட்டர்ஸ்னால் அது வந்து PPAR ஆக்டிவேட்டர்ஸ்னு பேர், அப்படி இல்லைனா ஃபைப்ரேட்ஸ்னு பேர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோ, அதாவது ரெசின்ஸ் கேட்கலாம், பைல் ஆசிட் செக்வஸ்டரன்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து ரெசின்ஸ் அப்படி கேட்கலாம். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டாட்டின்ஸ்னால் இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் பென்சோடைசீன் ஹஸ் a nitro group at the 7th position contributing to its anti-convulsant activity. ஸோ இது வந்து எஸ்ஏஆர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பிஃபார்மில் நமக்கு வந்து பென்சோடைசீன்ஸை வச்சுட்டு அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது நைட்ரசிஃபம், குளோனசிஃபம் வரும், லோரசிஃபம் வரும், டயசிஃபம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மாறும். ஸோ அந்த எஸ்ஏஆர் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் வந்து குளோனசிஃபம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அப்நார்மல் ரியாக்டிவிட்டி டு கெமிக்கல் இஸ் ஆல்சோ known as. ஸோ நான் தெளிவாக ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன், கரெக்டாக அது கேட்டிருக்காங்க. ஜெனட்டிக்கலி டிட்டர்மைண்ட் அப்நார்மல் ரியாக்ஷன். ஸோ இது ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் இது டெஃபினேஷன் நீங்கள் வந்து படிக்கிறது ஓகே, பட் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இந்த கலரில் இருக்கிறதாச்சும் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். கொஷின் கரெக்டாக அந்த பாயிண்ட் தான், ஜெனட்டிக்கல் அப்நார்மல் ரியாக்டிவிட்டி. நானும் அதான் கொடுத்துருக்கேன், ஜெனட்டிக்கலி டிட்டர்மைண்ட் அப்நார்மல் ரியாக்ஷன். ஸோ இடியாசிங்க்ரியாசி. ஸோ அதனால தான் ஹைலைட் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள், இன்டாலரன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரக் இன்டாலரன்ஸ் இது அப்படின்லாம் படிச்சுட்டு போயிடலாம். பட் ரிவைஸ் பண்ணும்போது inability of person to tolerate ட்ரக், அந்த வார்த்தை தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் அந்த வார்த்தை போதும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன் தான் கண்டிப்பாக. ஸோ சிங்கிள் ஸ்டெப்பு கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா பேரே காம்ப்ளெக்ஸ், அது எப்படி சிங்கிளாக முடிஞ்சிடும், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ். ஸோ எலிமெண்ட் ரியாக்ஷன்ஸ் வராது. ஒன்று 2 ஸ்டெப் இல்லை மல்டி ஸ்டெப், ஏன்னா இது ரெண்டுமே ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்டெப்னாலையும் இந்த ஆன்சர் இல்லைனா நம்ம இதை வந்து சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல 2 மல்டி அப்படிங்கும்போது நம்ம மல்டி வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனஃபைலாக்சிஸ் இஸ் an example of. ஸோ அனஃபைலாக்சிஸ் இது வந்து ஆக்சுவலாக ADR. ஸோ இந்த டேபிளை நல்லா படிச்சிங்கனாவே தெரியும். ஸோ இன்னொரு பேர் கொடுத்துருப்பேன், டைப் 1 கீழே கொடுத்துருப்பேன், அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன். ஸோ அனஃபைலாக்சிஸ்னால் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இதே வந்து டைப் 2 சைட்டோடாக்சிக், 3 ஹார்த்தஸ், 4 டிலைடு. ஸோ இது 4மே உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் இருக்குது. அனஃபைலாக்சிஸ்னால் 1. ஸோ அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன் ப்ராக்கெட்டில். ஸோ அதெல்லாம் நல்லா படிங்க, நான் கொடுத்தனா மேக்ஸிமம் கவர் பண்ணிவிடுங்க. இந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் மியூ ஆஃப் எ காம்பவுண்ட் இன் எ சிஸ்டம் இஸ், இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் சரௌண்டிங் இதெல்லாம் வந்து எங்கே வரும்னா இந்த தெர்மோடைனமிக்கில் வரும், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இதெல்லாம். ஸோ த பார்ஷியல் மோலார் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான் ஆன்சர். சாரி. நெக்ஸ்ட்டு வந்து Latin or English names of crude drugs are considered in which system of classification. ஸோ அதாவது இது வந்து நம்ம ஃபார்மகாலஜியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் படிப்பு இல்லையா, ஆல்ஃபபெட்டிக்கல், டாக்ஸானமிக்கல், கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து லட்டின் ஆர் இங்கிலீஷ் நேம்ஸ். ஸோ இங்கே மார்ஃபாலஜி வராது, ஏன்னா ஒரு ட்ரக்கை மார்ஃபாலஜி வச்சு நம்ம லீவ்ஸு ரூட்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்க தான் மார்ஃபாலஜி. கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா அதில் என்னென்ன ஹால்க்ளைடு, டெர்பனைடு, ஸோ இப்படி பிரிச்சுக்கலாம். ஆல்ஃபாபெட்டிக்கல்னால் நம்ம க்ரூட் ட்ரக்கு, A ஃபார் அதுக்கு ஒரு ட்ரக்கு, B ஃபார் ஒரு ட்ரக்கு, அக்கேஷியா வச்சுக்கலாம், இது வந்து பிளாக் கேட் வச்சுக்கலாம், C ஃபார் க்ளவ் வச்சுக்கலாம், D ஃபார் டட்ரா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறது தான் ஆல்ஃபாபெட்டிக்கல். ஃபார்மகாலஜிக்கல்னால் அதுக்கான இப்போது வின்கான ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்னிமாஸில் வச்சுன்னா ஆன்டி டயபெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து லட்டின் நேம்ஸ் இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பேன் புக்கில், லட்டின் ஆர் இங்கிலீஷ் நேம்ஸ் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். இங்கே வந்து the classification provides அரேஞ்ச் பண்ணால் crude drugs in alphabetical order of Latin and English names அப்படியே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் ஆன்சர், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டருக்கு அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் என்சைம் சிஸ்டம் இஸ் மோஸ்ட் காமன்லி இன்வால்வ் இன் ட்ரக் மெட்டபாலிசம். இது கரெக்டாக அந்த லைனை கொடுத்துருக்கேன். The group of enzymes involved in metabolism include, the group of enzymes involved in metabolism includes சைட்டோகிராம் P450 அப்படின்றத ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுதான் ஆன்சர், சைட்டோகிராம் P450. ஸோ அதனால தான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நான் கொடுத்தனா மேக்ஸிமம் அதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இந்த மோர் தென் 100 ஐசோ என்சைம்ஸ் இருந்தாலும் இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட்டாக யூஸ் ஆகிறது வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோ அமினோ ஆக்சிடேஸ் B இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ மோனோ அமினோ ஆக்சிடேஸ் A, B இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக நான் பார்க்கின்சன்ஸில் சொல்லி கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா B கேட்டிருக்காங்க. B வந்து செலிக்ளின், ராசாக்ளின், சஃபினாமைடு. ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல சஃபினாமைடு செலிக்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ செலிக்ளின் தான் ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த type of centrifuge that can be used to separate two immiscible liquids. ஸோ immiscibleன்றது இம்பார்ட்டன்ட் வேர்டு ஃப்ரம் கிவன் ஆப்ஷன்ஸ். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஃப்ரம் கிவன் ஆப்ஷன்ஸில் ஒன்று சரி 2, அதாவது இம்மிசிபிள் லிக்விட்ஸில் வந்து செப்பரேட் பண்ணுது. அப்போனா வந்து அது எந்த அளவுக்கு வந்து செப்பரேட் பண்ணும். சென்ட்ரிஃபியூஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு பிளாஸ்மா இருக்குங்களா, நம்ம வந்து ஒன்றா ப்ளட்டு பிளாஸ்மா நம்ம ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு பிளாஸ்மா தேவைப்படுது, பிளாஸ்மா கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கொடுக்குறாங்கன்னா அதை சென்ட்ரிஃபியூஜில் போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணாதான் செப்பரேட் பண்ணுவாங்க. அது வந்து ஹை ரெசல்யூஷனில் சுற்றும் போது என்ன ஆகும், அதனுடைய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து செடிமெண்ட் ஆயிரும், பிளட் செல்ஸ் எல்லாம் செடிமெண்ட் ஆயிரும், பிளாஸ்மா மட்டும் மேலே நின்றோம். ஸோ அதுதான் வந்து சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்கிறது, செப்பரேஷன் டெக்னிக் அது. ஸோ இம்மிசிபிள் அதாவது மிக்சிபிள் லிக்விட்னா ரெண்டு கலந்துக்கும், ரெண்டு பிரிச்சுக்கலாம். இது இம்மிக்சிபிள், மிக்ஸே ஆகாத சப்ஸ்டன்ஸு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பர் சென்ட்ரிஃபியூஜ். சென்ட்ரிஃபியூஜ்ன்ற கான்செப்ட்னால தெரிஞ்சுக்கோங்க. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சூப்பர் சென்ட்ரிஃபியூஜ். இது ஆக்சுவலாக சென்ட்ரிஃபிகேஷன் வந்து நம்ம எம்ஆர்பி சிலபஸில் இல்லை. நெக்ஸ்ட்டு விச் இன்கிபிட்டார் காம்பேட்ஸ் வித் ஆக்சிஜன் அட் டெர்மினல் ஆக்சிடேஷன். ஸோ நான் வந்து சைனைடு இது. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு சொல்லிக் கொடுத்தேன், ஹீமோக்ளோபின் கான்செப்ட் அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சைனைடு கொடுத்தா எப்படி உடனே இறந்துடுறாங்க அப்படின்ட்டு. சைனைடு குடித்தா என்ன ஆகும்னா உடனே அது வந்து ஹீமோக்ளோபின் கூட போயிட்டு அந்த பைண்ட் ஆயிரும். ஹீமை தூக்கிட்டு குளோபின் கூட போயிட்டு குளோபின் வந்து பைண்ட் ஆயிரும் சைனைடு கூட. அப்போ ஹீம் வந்து வெளியே வந்துடும். ஹீமோட ஃபங்க்ஷன் என்னது, ஆக்சிஜன் வந்து பாடிக்குள்ளே கடத்துறது தான். ஸோ இப்போது ஆக்சிஜன் அங்கே ஹீமே வந்து எடுத்து விட்டுருச்சு, ஏன்னா சைனைடு போய் அட்டாச் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இறந்துருது. ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சதாக கூட சைனைடை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ். ஸோ ஜெலாட்டின் பற்றி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன். அதாவது ஜெலாட்டின் ஏ இருக்குது, ஜெலாட்டின் பி இருக்குது. ஏ வந்து ஆசிட் மூலயமா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பி வந்து அல்கலைன் மூலயமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஏ வந்து ஸ்கின்னு, பி வந்து போனு. ஸோ அதுக்கு ஐசோஎலக்ட்ரிக் பிஹெச் வேறு, இதுக்கு வேறு. ஸோ ரெண்டுமே வந்து சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஹாட் ஜெலாட்டின்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்கம்பேட்டபிலிட்டி வித் அசிடிக் ட்ரக்ஸ். ஸோ அசிடிக் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த ஜெலாட்டின் கேப்சூல்ஸில் கொடுக்குறது வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேராபீன்ஸ் ஆக்ட் ஆஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பை. ஸோ பேராபீன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸில் கொடுத்துருவேன். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஸோ அப்படின்னா என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். இப்போது வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராபின், மெத்தைல் அண்டு ப்ரொஃபைல் பேராபின் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன பண்ணோன்னா, ஏற்கனவே நம்ம வந்து குளோரின் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுச்சு, அந்த மெம்பரைன் இன்டிகிரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா மைக்ரோஸும் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணும். ஈவன் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்கும் வந்து அப்படி தான் ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு ஹக்கிள்ஸ் ரூல் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கண்டைன்ஸ். ஸோ இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹக்கிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின்ஸ் நம்ம படிக்கும்போது இது வரும். ஸோ இதெல்லாம் பி ஃபார்ம் ஸ்டாண்டர்டு 4n + 2 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ அது கெமிஸ்ட்ரிக்குள்ளே போனால் போயிட்டே இருக்கும். இது எம்ஆர்பிக்கு வராது, மோஸ்ட்டாக ஒமிட் பண்ணிக்கோங்க. லார்ஜ் மாலிகுல் லைக் ஹெப்பாரின் அண்ட் இன்சுலின் கேன் பி ஈஸிலி மேட் அப்சர்வபிள் பை த ப்ரிப்ரேஷன் ஆஃப் எமில்ஷன். ஆக்சுவலாக எமில்ஷன் டாப்பிக்கில் இது வராது. ஸோ வேறு எங்கேயோ ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் ரெஃபர் த லார்ஜஸ்ட் சைஸ் கேப்சூல். ஏற்கனவே வேணால் பார்த்தோம், ஸ்மாலஸ்ட் ஒன்று பார்த்தோம், இப்போ லார்ஜஸ்ட். சேம் பாருங்கள், இந்த டேபிள் படிச்சிருந்தா 2 கொஷின் வந்து ஆர்ஆர்பியில் வந்துருக்கு, 2 மார்க்கு இந்த ஒரே டேபிளில் வந்துருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட். ஸோ ஆக்சுவலாக எம்ஆர்பியில் தூக்கிட்டாங்க, நான் புக்கில் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு இதை ஒமிட் பண்ணிட்டேன் சிலபஸ் வந்து எடுத்ததுனால. ஸோ டிஸ்டிலேஷன்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து சாப்பாடு வடிக்கும் போது மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோம், அது ஆவி பறக்கும், மேலே போயிட்டு அந்த பிளேட்டில் பட்டு தனித்தனியாக ஃபார்ம் ஆகும். அதுதான் டிஸ்டிலேஷன். சிம்பிளாக சொன்னால் அதுதான். அந்த ஹீட்டிங் நடக்கும், அப்புறம் கண்டென்ஸ் பண்ணி அதை வந்து கூலிங் பண்ணி மறுபடியும் அதுலேருந்து வால்டைல் லிக்விட்ஸ் நம்மளுக்கு தேவையானதை எடுக்கலாம். அதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும் அதிலேருந்து. ஸோ மோஸ்ட்டாக வால்டைல்ஸ்லாம் பிளான்ட்லேருந்து இப்படி தான் எடுப்பாங்க. நிறைய ஈவன் ஆல்கஹாலே அப்படி தான் எடுப்பாங்க. Steam distillation is used to extract volatile oils from plant materials. ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கீழே அதை வந்து வந்திருக்கும், கொடுத்துருப்பேன். ஹை பாயிலிங் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ், செப்பரேஷன் ஆஃப் இம்மிசிபிள் லிக்விட்ஸ், வாலடைல் ஆயில்ஸ். ஸோ இது படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். A straw colored liquid after the removal of formed elements in the blood is called as. எக்ஸாம்பிள் வந்து இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா, சீரம், WBC, RBCலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே செல்லு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு தெரியலனா கூட சொல்கிறேன். ஸ்ட்ரா கலர்டு லிக்யூட்னாவே அது பிளாஸ்மா தான். ஸோ சீரம்னா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இருங்க நானே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பிளாஸ்மான்னா அந்த ஸ்டாக் கலர்டு லிக்யூட். ஆக்சுவலாக முன்னாடியே வந்து அதனோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்போம் நம்ம பிளாஸ்மாக்கு டெஃபினேஷனை. இதெல்லாமே பிளட் சாப்டரில் வருங்க அனாட்டமியில், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் கலர்டு லிக்யூட் கொடுத்துருக்கோன்னா பிளாஸ்மாக்கு. இதில் பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா தான் சீரம். இப்போ ஆர்பிசி டபிள்யூசி எடுத்தால் அது வேறு. இதில் வெறும் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அது பேர் வந்து சீரம். கொஷின் வர வாய்ப்பு இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு செப்பரேட்டாக கேட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ட்ரக் இஸ் யூஸ்ட் அண்ட் appetite stimulant in cancer coxia. இது வந்து ரொம்பவே டஃப்பான கொஸ்டின் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த கான்செப்ட்டுக்கும் இந்த ட்ரக்குக்கும் சம்மந்தமாக தான் நான் படிச்சிருக்கேன். எப்படின்னா இது மெஜஸ்ட்ரால் அசிட்டேட்ன்றது ப்ரொஜெஸ்டின் டெரிவேட்டிவ். சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டான்ஸில் ப்ரொஜெஸ்டின் டெரிவேட்டிவ்ஸில் நம்ம வந்து படிப்போம் மெஜஸ்ட்ரால் அசிட்டேட் அப்படின்றது. பட் இதனுடைய ஒரு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பசியை தூண்டக்கூடிய தன்மையாக இருக்குது. எங்கன்னா கேன்சர் காக்சியான்ற ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இது பசியை தூண்டக்கூடிய தன்மை வந்து இருக்குது இந்த ட்ரக்குக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மெஜஸ்ட்ரால் அசிட்டேட். இது டஃப்பான கொஷின் தான். ஏன்னா நம்ம படித்ததுக்கும் இங்கே ஒரு ஏன்னா மைனர் யூஸ் அது போல் ஸோ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தின் பார்ட்டிஷன் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹார்டரி இஸ் நவுன் அஸ். ஸோ ஹார்டரினா தெரியும் நம்ம பிளட்ஸு ஹார்டரிஸ் வெயின்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதில் ஒரு தின் பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருப்பேன் சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆர்ட்ரியம் பை இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதுதான் ஆன்சர். இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. கரெக்டாக நான் கொஷின் இதனால தான் ஹைலைட் பண்ணுறது. நான் எம்சிக்யூஸ் தனியாக ஒரு புக்கு உங்களுக்கு கொடுக்கல. புக்கிலேயே எம்சிக்யூஸ் எப்படி கேட்கலான்றதுனால ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம் எதுக்கு? பார்ட்டிஷன் பிட்வீன் தி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர்டரி. அதுதான் நானும் கொடுத்துருக்கேன். செப்பரேட்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆர்டரி எங்கேருந்து? ரைட் ஆர்டரியிலேருந்து. ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் யூஸ்ட் இன் கேசியஸ் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் ஆக்சுவலாக இப்போ எம்ஆர்பி சிலபஸில் கிடையாது. ஸோ அதை ஒமிட் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள். ஆர்ஆர்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்திலீன் ஆக்சைடு. ஸோ அவங்களுக்கு நான் புக்கிலே கொடுத்துருந்தேன். ஈவன் இப்போ கூட கரண்ட் சிலபஸில் கூட புக்கில் இருக்கும். ஃபார்மால்டிஹைட், எத்திலீன் ஆக்சைடு, பீட்டா ப்ரோபியோலாக்டோன், ஓசோன். ஸோ இதெல்லாமே வந்து கேசியஸ் ஸ்டெரிலைசேஷனில் எக்ஸாம்பிள் எத்திலீன்றது இங்கே கொடுத்துருக்குற ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா how do regulatory recruitments influence channel selection for controlled substance. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ரெகுலேட்டரி அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டு லைசன்ஸ்டு ஃபார்மசிஸ்ட். ஸோ இது வந்து ரெகுலேட்டரியில் வர கொஷின்ஸு நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு த மினிமம் இன்கிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் மெஷர்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷினுங்க. ஏன்னா ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டு கில் பாக்டீரியா, லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டு இன்கிபிட் க்ரோத். ஸோ நம்ம புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்கோம். மினிமம் இன்கிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா மினிமம் இன்கிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் த மினிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதான் ஏஎம்ஏ தட் ப்ரிவென்ட்ஸ் விசிபிள் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஸோ இதுதான் இங்கே கீவேர்டு, இன்கிபிட் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்ன்ட்டு. அதை நம்ம படிப்போம். இன்கிபிட் க்ரோத்து கில் பாக்டீரியா. ஸோ அதான் மீனிங். ரெண்டுமே லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் தான். டு கில் பாக்டீரியா, இன்கிபிட் க்ரோத்து. ஸோ இன்கிபிட் க்ரோத்து தான் வந்து அதான் ப்ரிவென்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் மீனிங்கு. ட்ரிக்கியான கொஷின். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இவரும் பாருங்கள் கரெக்டாக வந்து அதான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. டு கில் பாக்டீரியான்னு போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கு. பட் சின்ன அந்த ஒரு கன்ஃபியூஷன். கில் பாக்டீரியா, இன்கிபிட் க்ரோத். ஸோ மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நான் கரெக்டாக டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. லெப்ரசி கேன் பி கிளாஸிஃபைட் இன் 2. ஸோ 5 கிளாஸஸ் சொல்கிறாங்க. அதில் அந்த லெப்ரோ மாட்டாசஸ் இந்த மாதிரிலாம் வரும் ஒரு 5 கிளாஸஸ்ஸு. ஸோ இது வந்து சோசியல் ஃபார்மசியில் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ கால்சியம் சேனல் பிளாக்கர் யூஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சிருந்தால் அதை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ டிபீன்ஸ் முடிஞ்சாலே வந்து கண்டிப்பாக என்னது கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சேனல் இன்னும் டீப்பாக இது வந்து கெமிஸ்ட்ரியும் சேர்த்து கொடுத்துருவோம் ஃபார்மகாலஜியில். பினைல் அல்கலாமின்ஸ்க்கு வெரஃபாமில், பென்சோதியாசிபின்க்கு டிலிட்டியசம், 1,4 டைஹைட்ரோஃபைடின்ஸ்க்கு வந்து நிப்பிடிபின், அம்லோடிபின். இதெல்லாம் ஃபார்மகாலஜியில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சிம்பிளாக நிறைய புக்ஸில் நான் டைஹைட்ரோஃபைடின்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க. பட் நான்னா என்னது அது அதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து அம்லோடிபின். நெக்ஸ்ட்டு விச் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்ஸ் ஆன் டியூட்ரூசன் மசில் டு இனிஷியேட் கண்ட்ராக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நம்ம அஸ்டல் கொலினை பற்றி நம்ம கொலினாஜிக்கில் பார்த்தோம் பீனஸில். ஸோ அதில் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போனேன். அஸ்டல் கொலின் பிரிங்ஸ் அப்புறம் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில்.
ஸோ கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில் அப்படின்றத அஸ்டல் கோலின் தான் உங்களுக்கு வரணும். மற்றபடி டோப்மைனோ நார்எபினெஃப்ரினோ செரோட்டோனினோ கிடையாது. அஸ்டல் கோலின் தான். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதில் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. ஸோ இங்கே கண்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது கரெக்டாக உங்களுக்கு இது படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த செப்பரேஷன் அண்டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இன் த லிக்விட் மிக்சர். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் டிஸ்டிலேஷன் பற்றி. அங்கே 2 கொஸ்டின் வந்துருக்கு பாருங்கள். அங்கே ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வால்டைல் ஆயில்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு டிஸ்டிலேஷனோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைப் ஆஃப் ஒரு செப்பரேஷன் டெக்னிக் தான். ஸோ ஒரு லிக்யூட் இருக்குன்னா அதோடைய பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய டிஸ்டிலேஷன் இருக்குது. எக்ஸாக்டிவ் டிஸ்டிலேஷன் இருக்குது, அசியோடோபிக் டிஸ்டிலேஷன் இருக்குது, நிறைய டிஸ்டிலேஷன் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் வேரி ஆகும். ஈவன் நம்ம ஒரு மிக்ஸே ஆகாத அப்சல்யூட், இப்போ வந்து அப்சல்யூட் ஆல்கஹால்லாம் வந்து அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அசியோடோபிக் டிஸ்டிலேஷன் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்பிரிட்டு நம்ம லேபுக்கு யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் தான் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டைபைடமோல் என்ஹான்ஸ் ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் டீப்பான கொஸ்டின் தாங்க. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ரேரான ட்ரக் தான், மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கொடுத்துருக்கேன், அதர்ஸில் கொடுத்துருக்கேன் டைபைடமோல்ன்ட்டு. அதனுடைய மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி. இங்கே பாஸ்போடைட்டிஸ் அடினோன் அப்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்கிபிட் பண்ணுது. ஸோ இது வந்து இன்னும் டீப்பாக இந்த ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் சொல்லி கொடுத்துருப்பேன். IP3 DAG சைக்ளிக் AMP. ஸோ இந்த மெக்கானிசம் படித்தா மேபி அது அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் டைபைடமோல்ன்றது நம்ம அதை படித்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு த டேர்ம் ஸ்டாண்டர்டைசேஷன் இன் ஹெர்பல் ட்ரக் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெஃபர்ஸ் டு. ஸோ இது வந்து செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் நம்ம காக்னைஸில் வரும் இல்லையா. ஸோ அங்கேயும் படிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹெர்பல் அந்த ட்ரக் டெக்னாலஜியில் படிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து MRBக்கு ஹை ஸ்டாண்டர்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து பிஃபார்ம் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கன்சிஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் மார்க்கர் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதான் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் தான் அந்த மார்க்கர் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு த ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் மெத்தட் கேட்குறாங்க. இங்கே இது வந்து எவாலுவேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் கீழே வரும். அங்கே வந்து ஆர்கனோலெப்டிக் அப்படின்னா நம்ம ஆர்கன்ஸ் மூலிமா பார்க்குறது. ஓடனா நம்ம ஸ்மெல் பண்ணுறோம், கலர்னால் நம்ம பார்க்குறோம், ஷேப்னால் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆர்கனோலெப்டிக் பார்த்தே கண்டுபிடிக்கலாம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிசிக்கல் மெத்தட். இது ஃபிசிக்கல் மெத்தட் கிடையாது. இது ஆர்கனோலெப்டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆர்கன்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. இது வந்து ஃபிசிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸர் ஃப்ராக்சர் இஸ் த ஃப்ராக்சர் ஆஃப். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. ஸோ ஏன்னா ஆப்ஷன் பாருங்கள். ஃபேஷியல் போன்ஸ், மெட்டாகார்பல், இலியம், நெக்ஸ்ட்டு பெல்விக் கிரிடில். ஸோ இங்கே பாக்ஸர் ஃப்ராக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டாகார்பல் ஆப்ஷனில் இருக்குது. மெட்டாகார்பல் போன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா பாக்ஸர்ஸ்னும் போது பாக்ஸருக்கு வந்து எந்த கையில் பஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பஞ்ச் பண்ணும்போது அந்த ஒரு விரலில் வந்து ஒரு ஃப்ராக்சராக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த விரலில் வர ஃப்ராக்சருக்கு பேர் தான் பாக்ஸர்ஸ் ஃப்ராக்சர். ஸோ நீங்கள் ஆப்ஷன் நல்லா படிச்சிருந்தீங்க. ஃபேஷியல் போன்ஸுக்கும் அங்கே பாக்ஸிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படி யோசிக்கலாம். இலியம், பெல்விக் கிரிடில் அங்கெல்லாம் வந்து சம்மந்தமே கிடையாது. இந்த ஃப்ராக்சர் எங்கே வரும்னா மெட்டாகார்பல் ஃப்ராக்சர். ஸோ மெட்டாகார்பஸ் அந்த போனில் தான் வந்து வரும். அந்த போன் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக வந்து இந்த ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க பாருங்கள், இங்கே வரும். அதாவது இந்த போன் கிடையாது, இந்த போன் கிடையாது. ஏன்னா பஞ்ச் இங்கே பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம மடக்கிப்போம். ஸோ பஞ்ச் எங்கே பண்ணுவோம்? இந்த போன்ஸில் தான் நம்ம பஞ்ச் கொடுப்போம். ஸோ அது பாக்ஸர்ஸ் தானே அந்த பஞ்சை. ஸோ அதனால தான் அங்கே வர ஃப்ராக்சர்ஸ் தான் அந்த பாக்ஸர் பஞ்ச் வந்து ஃப்ராக்சர்னு பேரே வச்சுருக்காங்க. மெட்டாகார்பஸில் வர்றது அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பார்ட்ஸும் தெரிஞ்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி லாஜிக்கை யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ட்ரக் இஸ் டைரக்ட் ஆக்டிங் வாசோ டைலேட்டர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மினாக்சில், மெட்டோப்ரோலால், ப்ரோப்பனலால், கேப்டோப்ரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து வாசோ டைலேஷன் தான், பட் டைரக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மினாக்சில் தான். இதெல்லாம் வந்து எல்லாமே கடைசியில் வாசோ டைலேஷன் தான் பண்ணுது. ப்ரோப்பனலோ மெட்டோப்ரோலோ இதெல்லாம் பீட்டா ஆர்ஜினேட் பிளாக் பண்ணி வாசோ டைலேஷன் ஆக்ஷன் தான் கொண்டு வரப்போகுது. கேப்டோப்ரிலும் அதே கால்சியம் சேனல் பிளாக் பண்ணி வாசோ டைலேஷன் ஆக்ஷன் தான் கொண்டு வருது. பட் டைரெக்டாக போய்ட்டு வாசோ டைலேஷன் பண்ணும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மினாக்சிடில். ஸோ அது தனியாகவே கொடுத்துருப்பேன். கிளாஸிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா வாசோ டைலேட்டர்ஸில் தனியாக கொடுத்துருப்பேன். ஹைட்ரஜன், மினாக்சிடில், டைசாக்சைட் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஆர்டீரியோ டைலேட்டர் இருக்குது, வெனோ டைலேட்டர்ஸ் இருக்குது, ஆர்டீரியல் ப்ளஸ் வெனோ டைலேட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் படிக்கணும். டேரெக்டாக வாசோ டைலேஷன் சும்மா இதை படிச்சிடக்கூடாது, இதையும் நீங்கள் படிக்கணும். கொஞ்சம் டீப்பாக கொஷின் கேட்கணும்னு நினச்சா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து 70 கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி 70 கொஷின்ஸ் வந்து சப்ஜெக்டில், 30 கொஷின்ஸ் வந்து ஜிகேயில். ஸோ ஜிகே வந்து படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஈவன் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அந்த ஜிகேலாம்.
இந்த 70 கொஷின்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருந்தாலே, ஈவன் நம்ம புக்கில் படிச்சிருந்தாலே வந்து 40 to 45 கொஷின்ஸ் வந்து டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் வந்திருக்கும். கட் ஆஃப் ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 50 to 55. ஸோ அந்த அளவுக்கு நம்ம புக்கில் வந்து கவர் ஆகிருக்கு. ஈவன் நாம் ஆர்ஆர்பிக்கு அதை கவர் பண்ணணும்னு நினைக்கல. நான் எம்ஆர்பிக்கு போட்டு ஆர்ஆர்பிக்கு அவ்வளோ கவர் ஆகுது. ஸோ எம்ஆர்பிக்கு வந்து இந்த புக்கை வந்து புக்கை பற்றி சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு. ஸோ இதான் அந்த புக்கோட நேமு, டெக்ஸ்ட் புக் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட். ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்காகவே ரெடி பண்ணது. அதை தவிர்த்து நம்ம ஆர்ஆர்பிக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பட் எஃபெக்டிவ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பிக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ண புக்கு. பட் இப்போ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருந்தாலும் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் பிடிஎஃப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து ஹார்ட் காப்பி புக்ஸாக வந்துடும். உங்களுக்கு வந்து 650 பேஜஸ் கிட்ட ஹார்ட் காப்பி புக் வரும். அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வந்து இப்போ சோசியல் ஃபார்மசி, தெரபியூட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து 100% நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாச்சும் வேறு எதனா உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ.